தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ ஒருத்தரை தமிழ்நாடு காவல்துறையானது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எதற்காக அவர் கைதுன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஜூலை 18ஆம் தேதி கோவில்பட்டியில் நடந்த ஒரு திமுகவின் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில் பேசியதாகவும், தரைக்குறைவாக பேசியதாகவும், அது மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுக்கும் தோழியின் பேசியதாகவும் அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அதாவது தாவேகாவினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கையானது நடைபெற்றுள்ளது. நேற்று காலை சரியாக அவரது இல்லத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கைதை தொடர்ந்து பல்வேறு திமுகவினுடைய பல முக்கிய புள்ளிகள் இவர் கைதை கண்டித்து கண்டனங்களை எழுப்பி வராங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடக்கிறதாவும் செய்திகள் வருது. ஓகே மக்களே, இவர் பேசிய வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, அப்புறம் அது குறித்து நம்ம விரிவா பேசுவோம். மானக்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையனை நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டுனா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அடிப்பு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொடர்ச்சியாக இது போன்று வன்முறையை தூண்டும் விதமாக பல நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை தொண்டராக இருப்பாங்க, ஏதோ ஒரு பேச்சாளராக இருப்பாங்க. ஆனால் சமீப நாட்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இது போன்று பேசுவது மிகவும் ஆச்சரியமா இருக்கு நமக்கு. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சியில் பல்வேறு நிறை குறைகள் இருக்கு, அது குறித்து நீங்க கேள்வி எழுப்பலாம் ஜனநாயக ரீதியா. ஆனா ஒரு முதலமைச்சரை நான் எலும்ப உடைப்பேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்றதை எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இவர் சாதாரண ஒரு நபராக இருந்தா பரவாயில்ல, இவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ எப்படி இப்படி தரம் தாழ்ந்து பேசலாம்? அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனவே மக்களே, இது மூலியமா என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்ய விரும்புறாங்க? சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக பல்வேறு விஷயங்களை தினம் தினம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சருக்கே இந்த மிரட்டல்னா சாமானிய சாதாரண மக்கள் எப்படி எதிர்த்து பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப இதற்கு பாத்தீங்கன்னா திமுகவின் தலைமை பல்வேறு நபர்கள் இவருடைய கைதை கண்டித்து கண்டனங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கண்டனம் எழுப்புறத பார்த்தா இவர் பேசினது சரின்ற மாதிரி தானே போகுது. இப்ப இதுவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்திருக்காரு, முதலமைச்சர் இப்ப இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப தாவேகாவை சார்ந்த யாரேன்னு ஒரு நபர்கள் இது போல நான் எலும்பு உடைப்பேன்னு பேசியிருந்தா சும்மா விட்டுருவீங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொலைவெறியோட பேசியிருக்காரு தெரியுமா அவரு. இப்ப இதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்தனால ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்காதீங்க, கருத்து சுதந்திரத்தை நீங்க பறிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு பெய்டு பெரியாரிஸ்டுகள் ரைட் அப் எழுதிட்டு இருக்காங்க. எதுங்க கருத்து சுதந்திரம்? எலும்ப உடப்பேன்றது கருத்து சுதந்திரமா? அதான் மக்களே, இப்ப இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்கல்ல இந்த நபர்கள்லாம். சவுக்கு சங்கரை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஊடகவியலாளர். சவுக்கு சங்கர் மீது நமக்கும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஆனாலும் திமுகவை எதிர்த்து பேசிய ஒரே காரணத்திற்காக, திமுக செய்யக்கூடிய ஊழல்களை ஆதாரத்தோடு வெளிப்படுத்திய ஒரே காரணத்துக்காக சவுக்கு சங்கரை எவ்வளவு இவர்கள் சித்திரவதை செஞ்சாங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பல இழந்துட்டார் அவரு. கடைசியா அவங்க அம்மா கூட இறந்து போயிட்டாங்க, இந்த மன உளைச்சலாலே இறந்துட்டாங்க. எனவே இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு சாதாரண ஒரு கைதுக்கு ஏன் இப்படி கொக்கறியாங்கன்னு தெரியல. கேட்டா நாங்க மிஸ்ஸாவா பார்த்தேன், எமர்ஜென்சியா பார்த்தேன்னா கதை மேல கதையா விடுறது. ஏன் வழக்க சந்திங்க, ஜனநாயக ரீதியா போராடுங்க, சட்ட ரீதியா போராடுங்க. என் மேல தப்பு இல்லை, நான் பேசினது தப்பு இல்லைன்னு நிரூபிங்க. எப்படி நிரூபிக்க முடியும்? ஏன்னா இவர் பேசின ஆதாரங்கள் எல்லா ஊடகத்திலயும் வந்துகிட்டு இருக்குது. இப்ப இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரை நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க 15 நாள். கிட்டத்தட்ட ஒரு 3 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. BNS 351/3, 352, 383/23 ஆகிய இந்த 3 வழக்குகளை அவர் மேல் பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்ப இதற்கு பல்வேறு நபர்கள் கண்டனம் எழுப்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, இப்ப அவருடைய பையன் ஏதோ செய்தியாளரை சந்திச்சு இந்த மாதிரி எங்க அப்பாவை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்ப இதனை தொடர்ந்து அவரை நீதிமன்ற காவலுக்கு, அதாவது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அழைத்து செல்லும் போது ஊடகவியலாளர்களை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி நாக்கு துருத்திட்டு மிரட்டினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வள வருது. அதான் மக்களே, கடந்த திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது.
தெரிஞ்சாலும் அது குறித்து பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவர் ஏதோ மிரட்டிட்டாருன்னு சொல்லிட்டு ஊடகத்தை மிரட்டுகிறார்கள், ஊடக சுதந்திரத்தை பறிக்கிறார்கள்னு சொல்லிட்டு பல்வேறு திமுகவின் ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ஊழ விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி மக்களே, இப்ப இன்னைக்கு இந்த சம்பவம் வந்து எதை நமக்கு வெளிப்படுத்துதுன்னா, ஒரு முதலமைச்சரை இவர் பேசினது தப்புன்னு எந்த திமுக காரனும் சொல்லல. மாறாக இவரை கைது செஞ்சதான் தப்புன்ற மாதிரி பேசுறாங்க. சரி, இப்ப இது போன்ற நபர்களை வந்து கைது செய்யாம வேற என்ன பண்ணலாம்? ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாமா? எப்பா சூப்பரா பேசிட்டீங்கப்பா, நல்ல சூப்பரா, முதலமைச்சர் எலும்பை உடைக்க கூடாதுங்க, நான் இருக்கணுங்க, இல்ல வேற ஏதாவது மண்டையை உடைக்கணுங்க அப்படின்னு பேச சொல்லலாமா? என்ன கற்பிக்க விரும்புறீங்க? அனுதினமும் ஓலங்களும் ஒப்பாரிகளையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மேடை கிடைச்சா போதும், மைக்கு கிடைச்சா போதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தாவேக ஆட்சியில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, பல்வேறு நிறைகுறைகள் இருக்கு, அதை வெளிப்படுத்துங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த இப்ப சேலம் பக்கத்துல ஒரு ஊர்ல அம்பேத்கர் சிலை வைக்க முடியல, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஜாதி வெறியர்கள் வந்து அம்பேத்கர் சிலையை இங்க வைக்க விடாம தடுக்கிறாங்க. அதை எதிர்த்து பேசுங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதை எடுத்து பேசுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பேசுறதுக்கு தாவேக ஆட்சியில. உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நாங்க சொல்றோம். உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் நீங்க பேச மாட்டீங்க. எது எது உங்களுக்கு சாதகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து நீங்க பேசுவீங்க. எனவே இது போன்ற சம்பவங்களை வந்து எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க? அவர் கைதை நீங்க கண்டிக்கிறீங்கன்னா அப்ப அவர் பேசுனது சரின்னு தானே அர்த்தம். இப்ப இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு ஊடகவியலாளரும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் மக்களே, திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்களை ரெட் லைட் மீடியான்னு பேசினாரு ஒருத்தர். அவருக்கு எத்தனை பேர் கண்டனம் பதிவு பண்ணீங்க? ஊடகங்களை எவ்வளவு தரைக்குறைவா பேசுறவங்க திமுகவினர். அந்த சம்பவங்களாம் தெரியுமா தெரியாதா? இன்னமும் சோசியல் மீடியால அந்த வீடியோக்கள் இருக்கே. அதுக்கெல்லாம் நீங்க என்ன, அந்த பத்திரிகை துறையினர் என்ன நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்க? என்ன புகார் கொடுத்தீங்க? பேசுனீங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னு மக்கள்கிட்ட தெரியப்படுத்தினீங்களா? தாவேக ஆட்சியை அனுதினமும் குறை சொல்லணும், தாவேக ஆட்சியை எப்படியாவது கவுக்கணும் அப்படின்ற பல சதிகள் நடக்குது. அதுல முழுக்க முழுக்க ஊடகங்களுக்கு தெரிந்தும் பல சதிகள் நடக்குது. இப்ப இந்த சம்பவத்துக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ வேணா நான் கீழே போறேன் பாருங்க. அதாவது எலும்புங்கிறது எல்லாத்துக்குமே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இளைய மக்களே, இது போன்று ஒரு எம்எல்ஏ, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவது ஜனநாயகம் கிடையாது, அறமும் கிடையாது. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது என்றால் மக்களுக்கு நீ என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க? வன்முறையை தூண்டுவோம், நாங்க ஆபாசமா பேசுவோம், நாங்க எல்லாம் வேணா பண்ணுவோம், அதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுக்கணும், இல்லையா நாங்க வந்து மேடை தோறும் ஒப்பாரி வைப்போம், அதை தான் சொல்ல வரீங்களா? அவர் செஞ்சது தப்பு, என்ன இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசியிருக்க கூடாது, அவருக்கு வந்து சரியான தண்டனையை நீங்க கொடுக்கணும்ல சொல்லியிருக்கணும். என்னதான் உங்க கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் இது போன்று பேசுவதை ஆதரிப்பது, நீங்க இன்னும் பல எம்எல்ஏக்களை தூண்ட தானே விரும்புறீங்க. சமீபத்தில் கூட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார், இதே முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாக பேசியதற்காக. இன்னும் பல நபர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போய் நாங்க எலும்பை உடைப்போன்ற அளவுக்கு சொல்றாருன்னா இந்த தைரியத்தை நீங்க தானே கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை ஒரு தலைமை கண்டிக்கிறது இல்லையா? இணைய மக்களே, நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இணைய மக்களே, இந்த சம்பவத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் செயல்பட்ட விதம் வந்து சரியா தப்பான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.